ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்தியர்களும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய பயனுள்ள அடிப்படை சட்டங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் சட்ட அமைப்பு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் நாட்டின் நிர்வாகத்தின் முதுகெலும்பாக செயல்படுகிறது. சில சட்டங்கள் அவற்றின் உறுதியான தன்மையால் மிகவும் பிரபலமானதாக பரவலாக அறியப்பட்டாலும், பெரும்பாலான சட்டங்கள் மக்களுக்கு அந்நியமாகவும் பிரபலமற்றவையாகவும் உள்ளன. அதிகம் அறியப்படாத இந்த சட்டங்கள் பொதுமக்களின் அறியாமையாலவோ இருளிலேயே இருக்கிறது. இந்த அறியாமையால் தான் இந்த சட்டங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம். மக்களுக்கு பயன்படும், நம்மை ஆச்சரியப்படுத்தும் சில குறைவாக அறியப்பட்ட சட்டங்களை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்தியா தூய்மையில் மிகவும் பின்தங்கி இருக்கும் நாடாகும். மக்கள் தெருக்களில் குப்பைகள் கொட்டுவதை அடிக்கடி பார்க்கிறோம். ஆனால் பலருக்கு இது ஒரு குற்றம் என்பது தெரியாது. இந்த செயல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியது. மேலும் குற்றவாளிகளுக்கு அபராதமும் விதிக்கப்படலாம் அல்லது சிறைக்கு அனுப்பப்படலாம். சில மாநிலங்களில் பொது இடங்களில் எச்சில் துப்புவதற்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் எதிராக கடுமையான சட்டங்களும் உள்ளன. இந்திய சாராயிசி சட்டம் 1887 படி எந்த ஒரு நபரும் தங்களுக்கும் தங்களுடைய செல்ல பிராணிகளுக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஹோட்டல் உணவகத்தில் இருந்துமே தண்ணீரை இலவசமாக கேட்கலாம். மேலும் கழிப்பறையை இலவசமாக பயன்படுத்தலாம். யாரும் அவற்றை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. எந்த நேரத்திலும் எந்த ஹோட்டலிலும் தண்ணீர் கேட்பது உங்களுடைய சட்டப்பூர்வ உரிமை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 46 படி பெண் காவலர் முன்னிலையில் மட்டுமே பெண்கள் கைது செய்யப்பட வேண்டும். மேலும் சட்டப்பிரிவு 46(4) எந்த பெண்ணையும் சூரிய உதயத்திற்கு முன்பு அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு காவலில் வைக்க முடியாது என்று கூறுகிறது. உடனடி நடவடிக்கை தேவைப்பட்டால் முதல் வகுப்பு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டின் அனுமதி அவசியம். இது ஒரு அரசியலமைப்பு உரிமையாகும். இது தனிநபர்கள் குற்றவியல் வழக்குகளில் தங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்க கட்டாயப்படுத்தப்படுவதை தடுக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 பிரிவு 20 மூலம் இது உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. விசாரணையின் போது மக்கள் அமைதியாக இருக்க தேர்வு செய்யலாம். மேலும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்ற அனுமானம் இந்த உரிமையின் கீழ் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்தியாவில் பிடிஏ சட்டவிரோதமானது அல்ல என்றாலும் அதை தண்டனைக்குரிய செயலாக மாற்றும் சட்டங்களும் உள்ளன. அதாவது பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன். இந்திய தண்டனை சட்டத்தின் IPC பிரிவு 294 மற்றவர்களுக்கு எரிச்சல் அல்லது ஆட்சேபனையை ஏற்படுத்தும் ஆபாசமான செயல்கள் அல்லது வார்த்தைகளை பொதுவில் தடை செய்கிறது. இதற்கான தண்டனைகளில் மிகப்பெரிய அபராதம் அல்லது 3 மாதங்கள் வரை சிறைவாசம் ஆகியவை அடங்கும். 1878 ஆண்டின் இந்திய புதையல் சட்டம் இந்தியாவில் மறைந்துள்ள பொக்கிஷங்களை கண்டுபிடிப்பதற்கான விதிமுறைகளை கோடிட்டு காட்டுகிறது. யாரேனும் ஒருவர் 10 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பொக்கிஷங்களை கண்டால் கலெக்டர் அல்லது வருவாய்த்துறை கமிஷனரிடம் தெரிவிக்க வேண்டும். இதை வெறுமனே தங்களுக்கு சொந்தமாக வைத்துக்கொள்ள முடியாது. அப்படி வைத்துக்கொள்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 39A பிரிவு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்திற்கான சம உரிமைகள் இருப்பதை உறுதி செய்யும் சட்டங்களை மாநிலங்கள் ஏற்க வேண்டும் என்று ஆணையிடுகிறது. பிரிவு 39D மேலும் பாலினத்தை பொருட்படுத்தாமல் சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதி செய்யும் கொள்கைகளை உருவாக்குமாறு மாநிலங்களுக்கு அறிவுறுத்துகிறது. அசியா சொத்துக்களை வாங்கும் போது நாளிதழ்களில் பொது அறிவிப்பை வெளியிடுவது சட்டப்படி கட்டாயமாகும். அறிவிப்பில் சொத்தின் சட்ட விளக்கம், நடவடிக்கைகள் அல்லது பரிவர்த்தனையின் விவரங்கள், தொடர்புடைய தேதிகள், நேரங்கள், சம்பந்தப்பட்ட தரப்பினர் அல்லது வழங்கும் நிறுவனத்திற்கான தொடர்பு தகவல் ஆகியவை இருக்க வேண்டும். இது சொத்து பரிவர்த்தனையில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்ட இணக்கத்தை உறுதி செய்கிறது. ஒரு பெண் ஏதேனும் காரணத்தால் காவல் நிலையத்திற்கு செல்ல இயலவில்லை என்றால் துணை ஆணையர் அல்லது காவல்துறை ஆணையருக்கு மின்னஞ்சல் அல்லது பதிவு தபால் மூலம் புகார் அளிக்கலாம். அதன் பிறகு போலீசார் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கு வரலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.